10th Standard Mathematics, Chapter 2, Exercise 2.2, Question number 4. If 13,824 is equal to 2 power 8 into 3 power b, then find a and b. So, கவனிங்க நம்மளுக்கு 13,824 நம்பரை 2 power a into 3 power b என்ற டேர்ம்ஸாக பிரித்து எழுதணும். ஸோ அப்படி எழுதும் பொழுது a and b உடைய வேல்யூஸ் என்னவாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படியே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கலாம். ஸோ அதுக்கு 13,824. ஸோ இது ஒரு ஈவன் நம்பர் தான். ஸோ அதனால் எப்போலாமே 2ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 2ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 எடுக்க முடியாது. ஸோ 13 எடுப்பீங்க. 13 எடுத்திங்கன்னா 6 2s are 12, 1 பேலன்ஸு. அது கூட போட்டிங்கன்னா 18 ஆயிரும். அந்த நம்பருக்கு கூட சேருங்க. 8 கூட சேர்த்திங்கன்னா 18. 18 பார்த்தீங்கன்னா 9 2s are நம்மளை 18. அடுத்த 2 மட்டும் பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும் எடுத்திங்கன்னா 2. மறுபடியும் 2ல் பண்ணுங்கள். 6 எடுத்திங்கன்னா 3, 9 எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 வரும், 1 பேலன்ஸ் இருக்கும். அந்த 1 இது கூட சேர்த்திங்கன்னா 11 ஆயிரும். இந்த 11னா 5 2s are 10, 1 பேலன்ஸ் மறுபடியும் இருக்கும். ஸோ இங்கே 5 போட்டுக்கலாம். இங்கே 1 பேலன்ஸ், இங்கே ஒரு 11 மாதிரி இருக்கும். ஸோ 11னா 5 2s are 10, மறுபடியும் 1 பேலன்ஸ் இருக்குமா? அது இது கூட சேர்த்திங்கன்னா 12. இந்த நம்பர் 2 கூட சேர்த்திங்கன்னா 12. ஸோ 12னா 6 2s are 12, மறுபடியும் 2. என்ன பண்ணலாம்? 3 மொத்தமாக எடுங்க. ஸோ 3 மொத்தமாக எடுத்திங்கன்னா 1 2 is 2. இது வந்து 1 பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது கூட சேர்த்திங்கன்னா 14, 14னா 7 2s are 14. அடுத்து இந்த 5 எடுப்பீங்கன்னா 5னா 2 2s are 4 ப்ளஸ் 1 பார்த்தீங்கன்னா 5. ஸோ வந்து 1 பேலன்ஸ் இருக்குது. அது இந்த நம்பர் கூட சேர்த்திங்கன்னா நம்பர் 16. 16னா 8 2s are 16. மறுபடியும் 2 போடுங்க. ஸோ 17 மொத்தமாக எடுப்பீங்கன்னா 1 எடுக்க முடியாது. ஸோ 17 மொத்தமாக எடுத்திங்கன்னா 8 2s are 16, 1 பேலன்ஸ். இது கூட சேர்த்திங்கன்னா 12. இந்த நம்பர் கூட சேர்த்திங்கன்னா 12. அப்படி பார்க்கும்போது 12னா 6 2s are 12. அதுக்கப்புறம் இது 8. ஸோ 4 2s are 8 வரும். அடுத்த 2 போடுங்க. மறுபடியும் 8 எடுப்பீங்க, அது 4. 6 எடுப்பீங்கன்னா 3, அண்ட் 4 எடுத்திங்கன்னா 2. அதை மறுபடியும் 2 போடுங்க. ஸோ இது 2 வரும். இங்கே வந்து 1 2 is 2, 1 பேலன்ஸ். அது கூட சேர்த்திங்கன்னா 6 ஆயிரும். ஸோ இதில் அந்த பின் சைடு எழுதுறேன் 216. நீங்கள் கீழே கீழே தான் எழுதணும், என்ன மாதிரி எழுதக்கூடாது. 216. இப்போ 216 பார்த்தீங்கன்னா அடுத்தது மறுபடியும் 2 போடுங்க. ஸோ இப்போ 2 போட்டிங்கன்னா இது வந்து மொத்தமாக 2 எடுங்க. ஸோ ஆனால் 1 மறுபடியும் 1 எடுக்க முடியாது. ஸோ 0 போட்டுட்டு 16 மொத்தமாக எடுங்க 8. ஸோ 108. அதை மறுபடியும் 2 போடுங்க. 108னா 10 மொத்தமாக எடுங்க 5. அதுக்கப்புறம் அதை மொத்தமாக எடுத்திங்கன்னா 4. அடுத்து மறுபடியும் 2 போடுங்க. 27 வரும். இந்த 2 வரும். இங்கே 1 பேலன்ஸ், அது 14 ஆயிரும். ஸோ 7 27. இப்போ 3ல் போடுங்க. 3ல் போட்டிங்கன்னா 9 3s are 27. மறுபடியும் 3 போட்டிங்கன்னா 3 வந்துடும். ஸோ லாஸ்ட்டு 3 போட்டிங்கன்னா அது 1 தான். ஸோ 3 3 1 2 3 4 5 6 7 8 9 2s இருக்குது. அப்போது அந்த 13,824 வந்து 2 பவர் எத்தனை இருந்து 9, 2 9 தடவை இருந்தது. அண்ட் 3 பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இருந்தது. ஸோ அப்போ இதுதான் அவங்க ஆன்சர். இப்போ மேலே கிவன் என்னது? 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b. இப்போ ரெண்டு சைடும் நம்பர் ஈக்குவல். அப்போது ரெண்டு சைடு ரைட் ஹேண்ட் சைடாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மதர் சைடு இருக்குது அப்படியே ஈக்குவல் பண்ணணும். ஸோ 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b ஈக்குவல் டு 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் 3. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு சைடும் ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் ரெண்டு ஈக்குவேஷன். இது 1 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களா, இங்கே ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ரெண்டு நம்பர் நீ டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணிடலாம். ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் 2 கீழே சேம். இந்த 2 இந்த 2 கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டும் பேஸு சேமு. ஸோ மேலே உள்ள நம்பர் என்ன செஞ்சிடலாம், இங்கே என்ன இருக்கோ அதை பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அப்போ a ஈக்குவல் டு 9, b ஈக்குவல் டு என்னது 3 பவர் b. ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ b ஈக்குவல் டு 3. ஸோ இவ்வளோ தான். அப்போ ஏயோட வேல்யூ வந்து 9, பியோட வேல்யூ 3. ஸோ அது கேட்டிருந்தா ab வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.